பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அருமையான வேலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிரேயர் பைபிள் ஸ்டடியில இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஆண்டோட வசனத்தை கேட்கலாம். நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணும் பொழுது சில நேரங்கள் ஒரு அந்த ஜெபத்திலையும் சரி, அதுக்கு நான் வேண்டி நிக்கிற அந்த நேரங்களும் சரி, ஒரு ஒரு அமைதியா அதுக்கு பதில் இல்லாத பதில் வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு நம்ம இருக்கும்போது பதில் வராத மாதிரி ஒரு அமைதியாவே இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்றது நம்ம புரியாம இருக்கலாம் நம்ம அதுக்கு விஷயத்துல. அப்போ இது என்ன ஆண்டவர் கேட்டுட்டாரா, பதில் கொடுப்பாரா, இல்ல கொடுக்க மாட்டாரா, என்னன்னு தெரியலையே, ஆண்டவர் சுத்தமா அப்படின்னு நிறைய சில குழப்பங்கள்ல நம்ம இருக்கலாம். அப்ப அந்த நேரங்கள்ல என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய டிலே நடக்கலாம். மேபி ரொம்ப நாள் ஆகும் ஜெபம் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப நாளா நடக்காத மாதிரியே காரியங்களா இருக்கலாம். ஆனா இது பல பேர் பைபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆளுக, ஒரு ஆண்களையா இருக்கட்டும், இல்லட்டா ஒரு பொம்பளையா இருக்கட்டும், எல்லாருமே பைபிள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆண்டவரோட கூட நடந்து நடந்து பேசி கொண்டு அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரோட இருந்தவங்க சில மாதிரி காரியங்கள் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மளை விட்டு வெறுத்துட்டாரு, நம்ம தள்ளி விட்டாரு, நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்றது காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் அது விஷயமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆண்டவர் காட்டுறாரு. அதே நேரத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பரலோகத்துல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லையே அப்படின்னும் போது ஆண்டவர் அங்க இல்ல அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அவரு அமைதியா இருந்து அவரோட வேலை செய்யற விஷயம் அவர் பேசுறதை விட மிக வல்லமையாகவும் அதிசயமாகவும் இருக்கும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் அன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் காட்டப்படுறாரு. அதாவது ஒரு இவ்வளவு விஷயத்த சும்மா ஒரு ஒரு நட்சல்ல சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர்கிட்ட பரலோகத்திலிருந்து வர வேண்டிய பதில்கள் அமைதியா இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பதில் வராம டிலே ஆகலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற விஷயம் கிடையாது. அது கண்டிப்பா பதில் கொடுப்பாரு. கர்த்தர் சித்தம் படி நம்ம கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு முன்பாக ஒழுக்கத்தோட சில விஷயங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனத்தின் பிரகாரம் நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா தருவார். அதுக்கு சில காலங்கள் இருக்கு, சில நேரங்கள் இருக்கு அந்த விஷயங்கள்ல. ஆனா அதுல அவர் எப்படி அது தருகிறார் அப்படின்றத, அது எப்படி தருகிறான்றத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சரி. அப்ப ஒரு வசனம் வாசிப்போம். ஆபகூக்ல 1:2 வாசிப்போம். ஆபகூக் 1:2. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. அடிக்கடி நம்மளோட ஜெபத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட போராட்டம் வரும்போது நம்ம எடுத்து பேசுற விஷயமா இருக்கும். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் தான் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட இருதயம் இருக்கு அப்படின்னா ரொம்ப வேதனையும் கஷ்டத்துலயும் இருக்கும். ஏதோ நிறைய எதிர்பார்ப்புகள் அதுக்கு சப்போர்ட்டா நடக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஆண்டவரை என்னை மறந்துட்டீங்களா, எது வரைக்கும் நீங்க சொல்ற விஷயம் கேட்காம இருப்பீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு மன குமுறலை பற்றி தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரலையே, எனக்கா அப்பா என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு இன்னைக்கு அப்படி கேட்டு அழுது புலம்பி நிற்கிற மகன் மகளுக்காக இன்னைக்கு ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் அப்படின்றதையும் பார்க்கிறோம் இன்னைக்கு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். ஆமென். அப்ப நம்ம ஒரு மிகுந்த ஒரு சத்தமே இல்லாம நமக்கு பதில் கொடுக்கறதுக்கும் ஜெபத்துக்கு ஒரு விஷயம் வரலையே அப்படின்ற நேரத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், என்னை மறந்துட்டீங்களா ஒரு வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும். அப்ப எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பேன்னு சொல்லி கேட்கிற அந்த மாதிரி ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபேஸ் பை ஃபேஸா நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க காட்டப்படுறாரு. இதுக்கு பின்னாடி நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன விஷயம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது ஆண்டவர் காமிக்கிறார். ஆனா இன்றைக்கு அவருக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அருமையான காரியங்கள் நமக்காக வச்சிருக்கிறார். மிகவும் ஆசீர்வாதமான விஷயங்களா இருக்கட்டும், அளவு கடந்த அன்பா இருக்கட்டும், ஒவ்வொரு காரியத்திலும் சூப்பரா அதோட முடிவு நமக்கு தர மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா இது யாருக்கு வச்சிருக்காரு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்காரு. அவரை நேசிச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகள், பாவத்திலிருந்து விலகி
ஏன்னா நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு அந்த பாவத்துல இருந்து விலகிறதுக்கு. அந்த அந்த நம்ம ஒழுங்கா கேட்டு திருப்பி நம்மளோட பலவீனத்துல ஆண்டவரோட பலனை கேட்டு நம்ம உள்ள வரும்பொழுது இந்த காரியங்கள்லாம் அவர் செய்ய ரெடியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பைபிள் வசனத்தை நம்ம பார்க்க போறோம் brothers and sisters. இது மிகவும் ஒரு ஆறுதலான ஒரு ஒரு ஆரோக்கியமான வசனங்களை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கர்த்தர் நம்மளோட இருதயத்துடன் பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் இருதயம் அறிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்ப நம்ம வசனம் கிளியரா சொல்லுவோம். சில நேரங்கள்ல வந்து பரலோகத்துல ஒரு அமைதியை நம்ம பாக்குறோம். இல்ல நம்ம தேவன் தன்னை ஜெபிச்சுட்டு ஆண்டவரே நமக்கு பதில் அப்படி வேணும்னு நம்ம கேட்கும்போது சில நேரம் அமைதி இருக்கு, ஒரு கரெக்டான பதில் தெரியல அப்படிங்கும் போது அவர் வந்து அமைதியா இருக்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆண்டவரோட சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது தான் ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப இந்த வசனம் வாஸ்தவமே, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீர் இல்லாமல் உலகம் தோற்றம் கொண்டும் ஒருவரும் கேட்டதும் இல்லை, அப்ப செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொன்னது போல ஆண்டவர் சில விஷயங்கள் அவர் நமக்கு முன்பாகவே உலகம் தொட்டது முன்பாக பண்ணி வச்சது போல ஆண்டவர் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிச்சோம்னா யோசேப்பை வந்து அந்த அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா யோசேப் நினைச்சிக்கலாம், ஐயோ நான் எவ்வளவு பண்ணேன், என்னை பிரிச்சு என்னை வந்து கொண்டு வந்து அடிமையா வித்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், கடைசி வந்து எனக்கு ஜெயிலே தூக்கி போட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருந்துக்கலாம் அவரு. ஆனா அவருக்கு ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல கர்த்தர் நம்ம நடத்துவார் அப்படின்றது. அந்த விசுவாசம் வீண் போகல. ரெண்டாவது விஷயம், கர்த்தர் அந்த இடத்துல அமைதியா இல்ல, அவரை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் brothers and sisters. பின்னாடி அவரோட மௌனம், அவரோட அமைதி, இது எல்லாம் எதுக்காகனா பெரிய ஆளாக எகிப்துல கொண்டு போய் அவர் நிப்பாட்டி அவர் மூலமாக அந்த எகிப்தை ஆட்சி பண்றதுக்கு அவரை உருவாக்குனார் அப்படின்றத பாக்குறோம். இது உண்மையா நடந்த கதையில நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் சரி, பைபிள் எடுத்து பார்த்தாலும் சரி, உண்மையா நடந்த கதை. அப்ப இன்னைக்கு brothers and sisters, நம்மளுடைய வாழ்க்கையில அப்பா நம்மளோட ஜெபத்துக்கு அமைதியா இருக்கிறாரா? பதில் வரலையா? கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய விஷயங்களை ஆண்டவர் பின்னாடி பண்ணி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் சோர்ந்து நிக்கிறோமோ, யாரும் கண்ணீர் வேதல ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னது போல நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களை மறக்கல, உங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஞாபகமாவே இருக்கிறாருன்னா உண்மை, அவர் மறக்கக்கூடிய தேவன் கிடையாது. அப்பா உங்களுக்காக மிகவும் அருமையான விஷயத்தை அவர் பின்னாடி அவனுக்காக பண்ணி கொண்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க brothers and sisters. யாருக்காக பண்ணுவார் அப்பா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக பண்றாரு, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக பண்றாரு, தான் சொல்ற விஷயத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக பண்றாரு, தன்னை போல அன்பு காட்டுற பிள்ளைகளுக்காக பண்றாரு அப்படின்றத ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு. அப்ப எப்படி சிச்சுவேஷன் வந்தாலும், மிகவும் மோசமான சிச்சுவேஷன் இருந்தாலும், சாவின் தருவாய் வந்தாலும் தயவு செய்து பயப்படாம பொறுமையா கர்த்தர்கிட்ட போய் நில்லுங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி, உங்களை தள்ளி விடாதபடி உங்கள் தலையை உயர்த்துவான்றதுக்கு எக்ஸாம்பிளா தான் இங்க யோசிப்பை காமிச்சா. யோசிப்பு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமும் கொடுமையா இருந்திருக்கும் யோசிப்பாருங்க. ஒரு அடிமையா இருந்தா அவ்வளவு போராட்டத்துக்கு பின்பும் கடைசி அவர் கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களும் அவர் கொடுக்கப்பட்டு அவர் எப்படி நினைவு கூறப்பட்டார் அப்படின்றது எங்க பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படிதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலம் நன்மைக்குன்னா எல்லாமே நன்மைக்கு. கர்த்தர் மேல தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை. எப்படி நீங்க அன்பு கூறுவீங்க ஆண்டவருக்கு? கிரீட்டிங் கார்டு அனுப்ப முடியுமா? வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி? எப்படி அன்பு கூற முடியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு தான்? கர்த்தருடைய வசனத்தை பிடித்து அதன் பிரகாரம் வாழும் பொழுது, ஆவியின் கடையில் நடக்கும் பொழுது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, உண்மையா ஆண்டரைப்பட்டி வசனங்களை போய் அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது, இப்படி பண்ணும் பொழுது கர்த்தரை நீங்க நேசிக்கிறீன்றதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு brothers and sisters. அவங்களுக்கு சகலம் நன்மை ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சொன்னது போல எஸ்தர் இருந்தாங்க. எஸ்தர் பொறுமையோடு இருந்தாங்க. ஆனா அவருக்கு என்ன பண்ணாங்க? எஸ்தருக்கு கடைசி ஆண்டவர் அருமையாக ஒரு ராணியா ஆகின வச்சுட்டு நம்ம பார்த்தோம். கடைசி ராணியா உட்கார வச்சாரு அப்படின்றது. ஆண்டவர் என்றைக்கும் தன்னுடைய மகளை குறித்து என்றைக்கும் நிதானித்து அவங்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை வச்சிருக்கக்கூடிய இயேசுவா இருக்காரு சிஸ்டர்ஸ். இன்றைக்கும் அப்படிப்பட்ட திட்டம் தான் இன்னைக்கு அவர் பற்றி செயல்பட்டு கொண்டிருக்குது உங்களையும் என்னையும் குறித்து. சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து
கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தரை காத்திரு. அப்ப எவ்வளவு கர்த்தரை காத்திருக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும். அந்த இடத்துல அந்த வலியோ, அந்த வேதனையோ, அந்த கஷ்டமோ, அந்த வழி தெரியாம நிக்கிற இருட்டோ, போராட்டமோ எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா நிக்கணும். எதை வைத்து? விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் மத்தியில காத்திருக்கும் பொழுது, அவர் என்ன பண்ணுவாரு? உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்திருன்னு சொன்னது போல, பி ஆஃப் குட் கரேஜ் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப திடமனதா தைரியமா இரு. பயப்படாத, துவண்டு போயிடாத, கலங்கிராத, நீ மிரண்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. திடமனதா இரு. எப்படி யார் மேல திடமனதா இருக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல திடமனதா இருக்க முடியும். எது திடத்தை கொடுக்கும்? எது தைரியத்தை கொடுக்கும்? வசனங்கள். வாசிக்க 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 வசனம் தைரியத்தை கொடுக்கும். வசனத்துல ஜீவன் இருக்கு. நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அந்த ஜீவன் என்ன பண்ணும்? நமக்கு தைரியத்தை கொடுக்கும்ன்றது ஆண்டவர் அழகா கர்த்தருக்கே காத்திரு. திருப்பி சொல்றாங்க கர்த்தருக்கே காத்திரு. அப்ப பெலனோட நீ வெயிட் பண்ணும்போது கர்த்தர் அதுக்கு தகுதி கொடுப்பாருன்னு. தாவீது சாமுவேல் கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்க? அவரை அபிஷேகம் பண்றாங்க. தாவீத தாவீது அபிஷேகம் பண்ண உடனே அடுத்த நாளே அவர் போய் ராஜாவாயிட்டாரா? கிடையாது brothers and sisters. கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் வெயிட் பண்ணார் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ராஜாவானார்ன்றது. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் அந்த கரெக்டான வேலையில பின்னாடி பண்ணி கொண்டிருக்காரு நமக்காக. நமக்கு எப்படி தெரியுது? ஓ, நான் கேட்டேன், இன்னும் ஆர்டர் தரல. நான் கேட்டேன், எனக்கு இன்னும் ஆர்டர் தரல, பதில் கொடுக்கல. ஆண்டவர் மௌனம் ஆயிட்டாரு, ஆண்டவருக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி தள்ளி வச்சு பார்க்கணும் கர்த்தரை. கர்த்தர் நம்ம நேசிச்சுட்டா ஓடி வந்து உங்களையும் என்னையும் மறக்காம நினைவு கூர்ந்தார். எங்க? சிலுவையில. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி நினைவு கூர்ந்தார் brothers and sisters. அவர் மறக்கக்கூடிய தேவன் கிடையாது. அவர் நம்ம நினைவு கூறு கொண்டே இருக்கக்கூடிய கர்த்தரா இருக்காரு நம்ம பார்க்கணும் brothers and sisters. அடுத்தது பரலோகம் அடிக்கடி நம்ம என்ன பண்ணு, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட ஆஹ் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அது எதற்காக அப்படின்னா நம்மளோட ஜெபத்தை புறக்கணிக்கிறதுக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி வசனங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். அப்போ உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அப்போ கொஞ்சம் பொறுமை வேணும். எப்படி? ஆண்டவர் மேல் விசுவாசமா இருந்து பொறுமையா இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆண்டவர் மேல் விசுவாசம் இன்னும் கூடும் அப்படின்றதுக்காக அதை மிகுந்த சந்தோஷமா இருங்க. அது கஷ்டமா தான் இருக்கும், வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், என்னடா அப்படின்னு ஒரு டென்ஷன்லயே இருப்போம், நர்வஸா இருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்றாரு? அதை மிகுந்த சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுள்னு சொன்னது போல பொறுமையோடு நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தராங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக சில விஷயம் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணுமில்ல, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மகனா கொடுக்கப்படுன்றத சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப நாள் அவர் வெயிட் பண்ணார், பொறுமையா இருந்தார், வெயிட் பண்ணார். அப்பப்ப வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுங்களேன் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பொறுமையாக விசுவாசத்தோட இருந்தான்றதால பாக்குறோம்ன்றது வசனத்தின் மூலம் பாக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற விஷயம், பொறுமையோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அவர் அருமையாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவார். இது நீங்க வெறுமையா உங்களோட ஜெபம் போயிடுச்சு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை நிறைவாக்குவார், உங்களை கூறி நினைவு கூறுகிறான்றதுக்கு எக்ஸாம்பிள் அந்த வசனத்தை பார்க்கணும். 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற, எப்படி? தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றவனா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்ப இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கும் விசுவாசம் எப்படின்னா தங்கத்தை விட மிகவும் பெரிய விஷயம் தான். இது என்னப்படுது இந்த இடத்துல அப்படின்னா சோதிக்கப்படுது. எப்படி சோதிக்கப்படுது நமக்கு? அப்ப அது பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும், இன்னைக்கு அவரோட வருகை வரைக்கும் நம்ம காத்துக்கொண்டு வசனத்தினால் நம்மளை வேலியடைத்து இந்த உலகத்துக்கு ஒத்தி போயிடாதபடிக்கு நம்மளை வேலையெடுத்து காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா ஆண்டவரோட வருகையில நமக்கு எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி காணுவோம். அப்ப நம்மளுக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் ஆண்டவர் தரதுக்கு ரெடியா இருக்காங்க brothers and sisters. யோபு
நான் கவனிச்சோம் அப்படின்னா, யோபு வந்து நிறைய விஷயங்கள்ல அவருக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல வந்து என்ன பண்றாரு, பதில் கிடைக்கல ஆண்டவரே. ஆனா பொறுமையோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, யோபை எல்லாத்துலயும் அருமையான நன்மைகளால் அவரை முடிசூட்டினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் அதே காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ய ரெடியா இருக்காரு brothers and sisters. நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆண்டவரோட இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவரோட பலத்தை கொடுப்பார் அப்படின்றது பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். உம் அப்ப விசுவாசம் இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப நம்ம விசுவாசத்தோட இருக்கணும். எப்படி விசுவாசத்தோட இருக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம சுத்தி இருக்கும், நம்மளோட கண்ணீர், வேதனை, போராட்டங்கள், எவ்வளவு விஷயங்கள் சுத்தி இருந்தாலும், ஆனா முதல் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலையே, என் ஜெபம் இத்தனை வருஷமா நான் பண்றேனே கேட்கப்படலையே, இத்தனை பேர் பண்றாங்களே கேட்கப்படலையே, இதுக்கு என்னதான் பதில்? ஆண்டவர் தூங்கிட்டாரா? ஆண்டவர் கேட்கலையா? இல்லை என்ன வெறுத்துட்டாரா? ஆண்டவர் இங்க இல்லையா? அப்படின்னு பல கேள்வி நம்ம சுத்தி வரும்பொழுது அங்க நம்ம விசுவாசத்தை காட்ட ரெடியா இருக்கும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நமக்கு காரியத்தை செவ்வையாக்குவார், பதில் கொடுப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்குன்றத இங்க காமிக்கிறாங்க. நோவா பேழையை கட்டுறதுக்கு முன்னாடி மழையை பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தையை விசுவாசிச்சா என்ன பண்ணாருன்னா பேழையை கட்டினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது, சில காரியங்கள்ல நம்மளை முன்னேற்றி நம்மளுடைய வாழ்க்கையில சில முன்னேற்றங்களை ஆண்டவர் கொடுப்பார், சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இப்படி கொடுக்கறதுக்கு முன்பாக சில நேரங்கள்ல தேவன் பொறுமையாக அமைதியா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? அது பின்னாடி நம்மளை உயர்த்துறதுக்காகவும் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் ஆண்டவர் சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்க நேரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 105வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் உனக்கு புடமிடுது. அப்ப ஆண்டவரோட வசனம் ஒவ்வொரு நாளும் உனக்கு புடமிட்டு ஒவ்வொரு போராட்டத்திலயும் சரி, ஒவ்வொரு நேரத்துல எப்படி பிஹேவ், கோபமான நேரத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், அன்பை காட்டுறோமா, பொறுமையா பேசுறோமா, கெட்ட வார்த்தை வாயில வருதா, அடிதடியில இறங்குறோமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா புடமிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு பணத்தை காட்டி நான் ரொம்ப நேர்மையானவன், நான் எந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆளுகிட்ட நிறைய பணம் புடங்குற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து அந்த பணத்தின் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போகுதா, அவன் பணத்துக்கு பின்னாடி போறானா அப்படின்னு செக் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்குது. எதுக்காக நடக்குது அப்படின்னா, நம்மள புடமிட்டு அடுத்த லெவல்ல ஆவிக்குரிய விஷயத்திலயோ இல்ல இந்த உலகத்துல வாழ்ந்த சில விஷயங்களுக்காக நம்ம முன்னேற்றது காரணமாகவோ ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் பார்த்து நம்ம செய்யற விஷயமா இருக்குன்றத பார்க்கிறோம். அப்ப யோசேப்புக்கு ஏகப்பட்ட சோதனைகள் வந்துச்சு, எவ்வளவு கஷ்டங்கள் நடந்துச்சு. ஆனா ஒரு பொறுமை அதனால திருப்பி வர மிகவும் அருமையான ஒரு பரிசுத்தமான ஒரு கேரக்டரோட இருந்த ஒரு மனுஷன் அதனாலதான் அவரை பெரிய ஒரு ரூலரா அந்த நாட்டுக்கு போட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அதே மாதிரி ஆஹ் உபாகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அப்ப உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளையை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் சோதிச்சு அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல, ஆண்டவர் சில நேரங்களுக்கு முன்பாக உயர்த்துறதுக்கு முன்பாக சில சோதனைகள் நடக்குது. அதுல பொறுமையா சில விஷயத்த பாக்குறாரு. அதை பார்த்து சொல்றாரு, எப்படி உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதையும் நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. என்ன நடந்துச்சு கடைசி? இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்துல 40 வருஷமா நடந்தவங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட கீழ்ப்படியாமை. அதுல நிறைய சோதனைகள் நடந்து அவங்க விஷயங்கள் எல்லாம் தாண்டி வராங்க. எதற்காக பலப்படுத்தார்? கானான் தேசத்துல அவங்க வாழ வைக்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தினார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குது. சில நேரம் எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருக்குள்ள அதை விசுவாசிச்சு நம்ம ஒழுக்கத்தோடையும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து அந்தந்த நேரத்துல நம்ம வலிமையாக உயர்த்துவார், அவர் பலப்படுத்துவார், நம்ம இருதயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அதுக்குரிய பலன் கொடுப்பாருன்றத இங்க பாக்குறோம். லூக்கா 16:10 வாசிக்கலாம். 16:10.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அப்ப கவனிங்க, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கான். அப்போ ஒரு விஷயத்துக்கு கொடுத்து செக் பண்றாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது. கொஞ்சத்திலேயே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தது போல, இன்னைக்கு ஆண்டவர் முழுமையாக நம்மளுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்ம எந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம விழுந்து போறோம், எந்தெந்த காரியத்துல நம்ம போய் பின்னாடி போறோம் அப்படின்றத பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல வசனத்துல போடும்போது எதற்காக, நமக்கு ஒரு உயர்வு கொடுக்கறதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, நம்ம முன்னேற்றி கொண்டு போறதுக்காக, நம்ம இன்னும் அதிகமாக அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போறதுக்காக இந்த மாதிரி சில ப்ராசஸ் நடக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த இடத்துலதான் நம்ம விழுந்துராதபடிக்கு ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீன்னு சொன்னது போல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கர்த்தருடைய பலத்தை வாங்கி கொண்டு அவருடைய பலத்தை பிடித்து கொண்டு நம்ம அதை கடந்து போறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபத்தினாலையும் வசனத்தினாலும் நம்ம நிக்க ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி செய்யும் பொழுது தக்க நேரத்துல ஆண்டவருக்கு உயர்வையும் தருவாரு, அதே நேரத்துல நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை முன்னேற்றி கொண்டு போவான்றது நீங்க பார்க்கணும். சில நேரங்கள்ல பரலோகத்துல நமக்காக நிறைய யுத்தங்கள் என்ன பண்றாங்க பின்னாடி நடக்குது. அப்ப நம்ம இங்க அமைதியா இருக்காரு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சொல்ற நேரத்துல ஆண்டவர் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஆண்டவர் நமக்காக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பார்க்க முடியாததை பார்க்கணுன்றதுக்குதான் ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்றாரு. எப்படின்றத வாசிக்கலாம். யாத்ராவும் 14ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம எப்ப ஐயோ அது என் யுத்தம், என்னோட பிரச்சனை என் தலைக்கு மேல போயிடுச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நாளைக்கு பிரச்சனை ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் யோசிக்கும் போது அந்த யுத்த களத்தில் நீங்க யுத்தம் பண்ண போறது இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த யுத்த களத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க, சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது போல இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணாங்களா அந்த இடத்துல, வனாந்திரத்திலிருந்து ஓடி வரும்போது அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல, செங்கடலை பிரிக்கிறார் ஆண்டவர். செங்கடலை பிரிச்சது இஸ்ரவேல் மக்களா கிடையாது, கர்த்தர் இங்க செய்யறாரு. அவங்க கடந்து என்ன பண்றாங்க, சும்மா நடந்து போறாங்க அந்த இடத்துல. அங்க யுத்தம் பண்ணது யாரு, கர்த்தர் திருப்பி தண்ணியை மூடுறாரு, கடலை மூடுறாரு, ஒவ்வொருத்தரும் அடைஞ்சு சாகுறான். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்பாவா இருக்கிறவர் என்ன பண்றாரு, நம்மளை கவனித்து நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர் போராடி கொண்டிருக்கிறார். 2 நாளாகவும் 20:17 வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்ப பயந்து இருக்க மக்கள் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்க பண்ண போறீங்கன்னு நினைச்சிருக்கீங்க, நீங்க கிடையாது. இன்னைக்கும் அதேதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு உரிய போராட்டம், உங்களை சுத்தி இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் ப்ராப்ளம் எல்லாம் நீங்க பண்ண போறது கிடையாது. நீங்க எப்ப கர்த்தரை விசுவாசிக்கல, கர்த்தரை விட்டு விலகிட்டீங்க, அவர் வசனத்தை செவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய யுத்தம் தான். நீங்க தான் பார்க்கணும். அது நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனா கர்த்தரை விசுவாசிச்சு ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, என்னால முடியாது, நீங்க வாங்க ஆண்டவரே, உங்க நாமத்துல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாண்டி போங்க. இந்த யுத்தம் உங்களோடது கிடையாது. யூத மனுஷரே, எருசலேமே ஜனங்களே, நீங்கள் எல்லாம் தனித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். இப்ப இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இன்னைக்கு ஒரு சுத்தி இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளம், கஷ்டம், பதில் கிடைக்காத நேரத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கார். அவர்கிட்ட அதை பொறுப்பு கொடுங்க, அப்பா பார்த்துக்குவார். சில நேரங்கள்ல வெற்றி எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம போய் சண்டை போடுறதுக்கு அவசியம் கிடையாது. வெற்றி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். வெற்றின்றது கர்த்தரை நோக்கி அவர்கிட்ட போய் நின்று ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது எனக்கு வெற்றி நடக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சீக் மை ஃபேஸ் அப்படின்னு சொன்னது போல சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரலோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய முகத்தை பாருங்க, அவர் கையை பார்க்காதீங்க அப்படின்றது. இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் முடிச்சு சொல்லிக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளோட முகத்தை பார்த்தாவே போதும். நிறைய நேரங்கள்ல கிடைக்கும் சிஸ்டர்ஸ். மோசைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா,
அவர் கத்தரோட இருக்கணும், கத்தரோட சஞ்சரிக்கணும், அவரோட பிரசன்ஸ்ல இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் நிக்கணும்ன்றதுலாம் அவருக்கு 2வது விஷயம் தான். அவரு முழுவதும் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணி அவரோடய நிக்கணும்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும்னு சொல்ற மாதிரி தான். முகம் அப்படின்னா லிட்டரலான ஃபேஸ சொல்ல வந்த சிஸ்டர்ஸ். அவர் கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சு அவர் கீழ்ப்படிஞ்சு அவரோடு கூட நடக்கிற அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நாங்க பேசுறேன். அப்ப இப்படிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருக்க அந்த அருமையான அந்த தனிப்பட்ட அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உறவுல நீங்க நின்று ஜெபிச்சு பாடி துதிச்சு ஆண்டவர்கிட்ட அவர் வசனங்கள் கேட்டு வசனங்கள் ஒவ்வொருத்துக்கும் அர்த்தம் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க கேட்டு பதில் கொடுக்குற அந்த நேரம் இருக்கு பாருங்களா, அதுலதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு அப்படின்ற பார்க்கணும். எப்பவுமே அவர் கையை பார்க்காது, எனக்கு ஆண்டவர் இதை தாங்க, ஆண்டவர் அதை தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்பி முழுமையா நிற்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளா இருக்கட்டும், நமக்கு ஒவ்வொரு விஷயம் என்ன வேணுமோ அத்தனை செய்யக்கூடியது என்ன இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். எரேமியா 29:13 பார்க்கலாம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிறனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு மறைஞ்சிருக்க மாட்டேன், உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்க மாட்டேன், உங்களோட ஜெபத்தை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மரியாள் என்ன பண்ணாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல அமர்ந்திருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். பாதத்துல அமர்ந்து இருக்கிறதுனா என்ன, சும்மா கால் கிட்ட உட்கார்றதா கிடையாது. அவர் உற்று நோக்கி அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டு அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு அப்பா சொல்றாரு எனக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி மரியாதை உட்கார்ந்துருப்பாங்க ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் என்றைக்கும் அவர் செவியை அடைப்பதில்லை, பதில் கொடுக்காம போக மாட்டாரு. மத்தேயு 6:33 வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனை நம்ம தேடும் பொழுது முகத்தை தேடும் பொழுது நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சாலமோன் ராஜா முழுமையாக சொத்துக்களையும் அந்தஸ்து பதவிகள் எல்லாத்துக்கும் மேலாக தேவன்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஞானத்தை கேட்டார். அந்த ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானம் யாரு, ஞான கண்மலையான இயேசுப்பா தான். இன்னைக்கு ஞானத்தை கொடுங்க கேட்டார், அதனால அவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்றத பார்க்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட போய் அவர் கேட்ட மாதிரி நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே எனக்காக இறங்குங்க, என்னோட விஷயம் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட நிற்கும் பொழுது அவர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாங்கன்றத பார்க்கணும். சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது நம் உண்மையாவே நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்றத வெளிப்படுத்துமா எப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 139, 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப தாவீது சொல்றார், தேவனே என்னை ஆராய்ந்து, எப்படி என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். எவ்வளவு முக்கியமான விஷயம்ல. தேவனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்ப அழகு ஆண்டவருக்கு காக்காரு. அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த இடத்துல அவனுக்குள்ள பெருமை இருக்குதா, அவன்கிட்ட ஒளிவுள்ள ஏதாவது ஒரு பயங்கள் இருக்குதா, தவறுகள் இருக்குதா, பாவங்கள் இருக்குதா, அபிவிசுவாசம் இருக்குதா அப்படின்றத ஆராயக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும் பொழுது நமக்கே தெரியும் நம்ம என்ன நடக்குது, நமக்கு ஏன் ஒண்ணும் புரியல அப்படின்னு முழு சரண்டர் நம்ம நடப்போம் ஆண்டவர்கிட்ட. முழுமையாக நம்ம சரணடையணும் அந்த இடத்துல. அப்ப தேவன்கிட்ட சொல்றது தாவீது சொன்னது போலதான், இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம முழுமையா கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்த்து வச்சிருக்கிறார். நம்ம கேட்கணும், இதே வசனத்துல கேளுங்க. நம்ம ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே என்னிடத்துல என்ன பிரச்சனை இருக்கு, ஏதாவது குறைவுகள் இருக்கு ஆண்டவரே, இந்த சிந்தனை கரெக்டா இருக்கு ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் தவறா இருக்கு ஆண்டவரே, நீங்க பாருங்க நீங்க சுத்தி பண்ணுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் முழுமையாக நம்ம சுத்திகரிக்க ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாசிப்போம் புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமென். அப்ப எப்படி சொன்ன மாதிரி நம்மளோட ஜெபம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அதுக்கு பதிலே இல்லாம இருக்கலாம். ரொம்ப நாளா ஜெபிச்சிருப்போம், எந்த பதிலுமே இருக்காது. ஒரு டவுட்ல என்ன ஆயிரும், ஐயோ ஆண்டவர் கேட்கறாரா இல்லையா, அவர் கேட்கலையா, நம்மளை வெறுத்துட்டாரா, என்னாச்சு அப்படின்ற அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா,
செல்ஃப் எக்ஸாமினேஷன் நமக்குள்ள நடக்கும். அந்த அமைதி, அந்த வெறுமையை நம்ம ஃபீல் பண்ற நேரம் தான் அப்ப நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் என்ன என்ற பதில் கொடுக்காம இருக்கிறாரு, என்ன எனக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடக்கிற அந்த விஷயம் தான் வசனமாக சொல்றாங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்பப்படுவோம். அப்ப சோதித்து ஆராயும் போது நம்ம எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரிஞ்சோம், ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார். அப்புறம் செய்ய வேண்டிய முதல் விஷயம்னா ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவோம்னு சொன்னது போல இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் நான் அறிந்து கொண்டு என்ன பண்ணணும்னா கத்தர்கிட்ட திரும்ப ரெடியா இருக்கும் சிஸ்டர்ஸ். இது கத்தர் விரும்புகிறார். இது ஒரு காரணம் அவர் சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறதுக்கு காரணம். அப்ப என்ன விஷயத்துல நான் பேசிட்டேன், பெருமையா பேசிட்டனோ, பெருமையா சில விஷயத்த சொல்லிட்டோம்னா, தவறு பண்ணிட்டோமா, என்ன பண்ணிட்டோம், யார்கிட்ட என்ன சில விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் விழுந்துடணும் ஆண்டவர் காலில் முழுமையாக நம்ம தாழ்த்தி நிமிந்து நிக்கிறத விட்டுட்டு தாழ்த்தி விழுந்துடும். ஆமா ஆண்டவரே தப்புதான், நான் என்ன ஆண்டவரே பண்றது, மாத்தி கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது கத்தர் நிறைய பலவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் பலப்படுத்துறாரு சிஸ்டர்ஸ். நம்ம முழுமையை ஒப்படைக்கும் போது ஆண்டவர் உள்ள இருக்கிற விஷயத்தை காட்டுவார். வாஸ்கா எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப எப்ப சில நேரங்கள்ல நம்ம மனம் திரும்புறதுக்கோ இல்ல நம்மளுக்கு வழி வகுத்து கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆண்டவரோட வசனம் தான். நம்ம பாத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதும் ஆண்டவரோட வெளிச்சத்தை காட்டுறதும் ஆண்டவரோட வசனம். அதை மனம் திரும்ப வைக்கிறதுக்கும் ஆண்டவரோட வசனம். அதை உணர்வு வைக்கிறதும் ஆண்டவரோட வசனம். மனம் திரும்பி நல்லவனாக கத்தருக்கு முன்பாக வாழணுன்றதுக்கு ஆசைப்பட வைக்கிறது வசனத்தை ஆண்டவரோட வசனம் தான். எப்படி இந்த வசனம் சொல்லுதே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் அப்ப உயிர் உள்ளது. இன்னைக்கு ஒரு கதை புக்கு வாசிங்க, அந்த வசனம் சும்மா அந்த கதை புக்கு வாசித்தோம் அதுக்கு ஒரு போயிட்டே இருப்போம், அது பேசாத நம்மளோட. ஆனா இங்க என்னன்னா ஜீவன் உள்ளது, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ளே எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப கவனிச்சோம் அப்படின்னா அது ஆத்மாவா இருக்கட்டும், இருவுள்ள பட்டயமா இருக்கு, ஆவியையும் ஸ்பிரிட்டையும் கிழிக்கக்கூடிய விஷயம். நல்லா கவனிங்க, ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் உணவும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அக்டோபர் ஆணிவரை பிரிச்சு நம்ம கிட்ட அலசி ஆராயக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவரோட வசனம். நான் ஒரு வாட்ச் கடைக்கு போயிருந்தேன், ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, வாட்ச் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வாட்ச் கடை என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாட்ச் சின்னோண்டு வாட்ச், அது சின்ன ரவுண்ட் டயல், ஒரு 2 ரூபா 1 ரூபா காயின் சைஸ் தான் அந்த வாட்ச். அந்த டயல மெதுவா அதை கண்ணில் ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு பிரிக்கிறாங்க அந்த வாட்சை. குட்டி ஸ்க்ரூ அதை அவுத்துட்டு அப்படியே பிரிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 600 குட்டி குட்டி ஐட்டங்கள் அந்த வாட்ச்குள்ள இருக்கு. அப்ப அத்தனையும் பிரிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சு, அந்த தண்ணிக்குள்ள போடுறாங்க, தண்ணியில போட்டு அலசுறாங்க. நான் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல சார் இதுல ஏதாவது தூசி சின்னதா இருந்தா கூட அந்த தூசி உங்க வாட்சை ஓட விடாது, டிஃபரன்ஸ் வரும் டைம் காட்டுறதுல அப்படின்னா. அப்பதான் எனக்கு இது யோசனை வந்துச்சு. இப்ப இன்னைக்கு ஆண்டரோட வசனம் இதுதான். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள அந்த வசனம் போச்சுன்னா அவன் இருதயத்துக்குள்ள போகுது, அது கருக்குள்ள பட்டயமா இருக்கு. அது என்ன பண்ணுது, ஆத்மாவும் சரி ஆவியும் சரி கணுக்களை சரி ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சு உருவ குத்துதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கக்கூடிய. அப்ப யோசனை நினைவுகள் அப்படின்றது மெமரிஸ், அது யோசனைகள் தாட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கிடையாது சிஸ்டர்ஸ், உணரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே ஒரு மைண்ட் சம்பந்தப்பட்ட, இது எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக பாவத்தை செய்யக்கூடியதாகவும் பாவத்தை செய்ய தூண்டக்கூடிய விஷயமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறது எப்படின்னா, நீங்க இப்ப வேற மக்கள் தர மாதிரி கோயில்ல கொடுக்குற ஒரு ஐட்டத்தை வாங்கி தின்னீங்கன்னா, பிரசாதம் சொல்லி தின்னீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும், உங்களுக்குள்ள ஆண்டவர் இறங்கிட்டாரு, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்க தின்னு சுகமாகனா வசனத்தை சாப்பிடுங்க, வசனம் உங்களுக்குள்ள போனாதான் அவங்க சுத்தரிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வசனத்தை சாப்பிடும் பொழுது, வசனத்தை வாசிச்சதை அறியும் பொழுது, வசனம் உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் அலசி கழுவி உங்களை சுத்தமாக்குது, உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும். உங்க உடம்பு மட்டுமல்ல ஆவியையும் நீங்க சுத்தமா இருங்கன்றத வசனம் காட்டு. அப்ப இன்னைக்கு நம்மள கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா, அந்த வாட்சை எப்படியும் அத்தனையும் கலட்டி கிளீன் பண்ணி திருப்பி ஒவ்வொன்றா மாட்டி திருப்பி அந்த வாட்ச் ஓடுற மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா
இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் இது சுத்தம் பண்ண சிஸ்டர்ஸ். கிங் யோசியா, ராஜா யோசியா என்ன பண்றாரு, அவரு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கேட்டு என்ன பண்றாரு, மனம் திரும்பினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது, காட் சைலன்ஸ் ப்ரொடியூஸ் டீப்பர் இன்டிமசி. ஆண்டவருடைய அமைதியா இருக்கிற அந்த விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் ஆழமாக ஒரு உறவை நமக்குள்ள கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் காமிக்கிறார். அந்த ஆண்டவர் சில இடத்துல அமைதியா இருக்கும் பொழுது அந்த அமைதியா இருக்கிற விஷயம் நமக்கும் தேவனுக்கும் இன்னும் ஆழமான ஒரு உறவை கொடுக்குமா? எப்படி வாசிக்கலாம்? யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப கனின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஆயிடுச்சு. கனி இல்லாத நமக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அந்த கனி கொடுக்காத விஷயமா இருக்கட்டும், பலன் கொடுக்காத விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுவாங்க, அறுத்து போட்டுருவாங்க, புடுங்கி போட்டுருவாங்க, எரிச்சு போட்டுருவாங்க. இப்படிதான் பைபிள்ல காமிக்கும். அப்ப அந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளது வசனம் சொன்னது போல நீரண்டையில் நம்மளுடைய கால்கள் இருக்கும், வேர்கள் தண்ணீர் மூழ்கி மழை காலத்திலும் சரி, வெயில் காலத்திலும் சரி, வறட்சியான இடத்துலயும் சரி, செழிப்பா கனி கொடுக்கக்கூடிய சொல்றது போல இன்னைக்கு திராட்சை செடியாக நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவரை பிடித்து கொண்டு நம்ம ஒவ்வொரு கனிகளை கொடுக்க முடியும். அன்பு, சமாதானம், நீடி பொறுமை, சாந்தம், நிச்சயடக்கம்ன்ற மாதிரி 9 கனியும் அழகா நம்ம கொடுக்க முடியுன்றதை இங்க காமிக்கிறேன். அப்ப நம்ம லாஸ்ட் டைம் இந்த ஜெபம் போனபோது சொல்லிட்டு இருந்தோம், ஒரு மணி பிளான்ட் செடி ரோட்ல போகும்போது பார்க்கும்போது ஒரு வீட்டுல ரொம்ப பெரிய இலைகளா, கிட்டத்தட்ட வாழை இலையில பாதி இருந்துச்சு மணி பிளான்ட் இலை, அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுல பாட்டில வைக்கும் போது மணி பிளான்ட் செடி இம்பிட்டு போண்டு இலையா இருக்கும், சின்னோண்ட வெத்தலை இலைய கூட சிறுசா இருக்கும். ஆனா அந்த ரோட்ல பார்க்கும்போது என்னடா அவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு காணும் போது அது ஒரு பெரிய தென்னை மரத்தை பிடிச்சு சுத்தி வளருது மண்ணுல. அப்ப அப்படி ஒரு பலனை பிடிச்சு இந்த சத்தை உறிஞ்சு இறுக்கி ஒரு பிடிப்போடு வளரும் பொழுது அது நல்ல பெரிய இலையா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப அது ஒரு சாதாரண ஒரு மணி பிளான்ட்டுக்கே அந்த ஒரு விஷயம்னா கர்த்தருடைய பார்வையில நம்ம கர்த்தருடைய சாயல்ல இருக்க பிள்ளைகள் நம்மள ஆண்டவர் எப்படி அருமையாக கனி கொடுக்க வைப்பார் நம்மளுக்கு தெரியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கர்த்தர் அவ்வளவு அழகா நம்ம கனி கொடுக்க வைக்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு, என்னை நிலைத்திருங்கள், என்னை பிடிச்சுக்கோங்க. எப்படி அவர் பிடிச்சு வாழ்றது? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை பிடிச்சு கொடுத்து அவர் அன்பா சொன்னா நான் அன்பா இருக்கேன், அவர் இறங்கு காட்ட சொல்றா நான் இறங்கு காட்டுறேன், அவர் போய் போதிக்க சொல்றாரு நான் போய் போதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவரோட டிசைபிள்ஸா இருப்போம்னு சொல்லி ஆண்டவரை காமிக்கிறார். சங்கீதம் 46:10 வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்ப அமர்ந்திருந்து கர்த்தர் யார் அப்படின்னு நம்ம அறிந்துக்கணும். அவர் எவ்வளவு பலன் உள்ளவர், எவ்வளவு பராக்கிரமசாலி, அந்த சராசரங்களை படைச்ச தேவனுக்கு அற்பமாக நமக்கு முன்பாக இருக்க போராட்டம், கண்ணீர், வேதனை, கஷ்டம் எல்லாம் ஒரு மேட்டரா? அப்ப எப்படி அவரை நம்ம பக்கத்துல இழுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். அவ்வளவு பிஸியா இருக்க கடவுள் நம்மளையே பார்த்து கற்றுக்கொண்டு இருக்க நம்ம நேசிங்க. 2 கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது அவர் உற்று நோக்குகிறாருன்னு சொல்லி வசனம் இருக்கு. நீ கர்த்தருடைய பிள்ளை தானே, நம்ம எல்லாரும் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம்ல, ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம்ல, ஒரே பேப்டிசம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேப்டிசம் விசுவாசிக்கிறோம். அப்ப நம்மள அவர் விட்டுருவாரா? கிடையாது. அப்ப நம்ம அவர் அமர்ந்து அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளணும், அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு அவர் நம்ம விசுவாசிக்கணும்னு சொன்னது போல இன்னைக்கு இருக்கும் பொழுது அவர் நம்மளை வெறுமையா விட மாட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, நமக்கு உள்ள உறவு இன்னும் அதிகமாகும்ன்றத காமிக்கிறாங்க. சரி, அடுத்து வாசிப்போம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒரு சடன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பாக, ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு முன்பாக, ஆண்டவர் நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு முன்பாக சில நேரங்கள் அமைதியா தான் இருப்பாரு ஆண்டவர். எப்படின்றதை கவனிக்கிற அந்த இடத்துல குறித்த காலத்தில். அப்ப எப்ப நம்ம ஐயோ ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும்னு சொன்னீங்களே, ஆண்டவரே நீங்க விசுவாசிக்கிறவங்க எருமையா போறது இல்லைன்னு சொன்னீங்களே, நீங்க அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி 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 நம்ம கேட்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் பதில் கொடுக்காம அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது.
முடிவிலேயே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அப்ப தாமத்தால் பார்த்துட்டு அந்த நேரத்துல ஆண்டவர் பொறுமையை பார்க்கிறாரு, விசுவாசத்தை பார்க்கிறாரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப தாமதிக்கிறது இல்ல. அது டைம் அதுக்கு ஒண்ணு இருக்கு. நமக்கு என்ன நினைச்சுக்கிறோம்? ஆண்டவர் தாமதிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அவருடைய நேரங்கள்ல ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள ஓடுற டைம்ல அவர் இல்ல brothers and sisters. அவர் உலகத்துக்கு வெளியே இருந்து அவரை பார்க்கக்கூடிய தேவனா இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு அவரோட காலமே வேற. அப்ப அவர் ப்ராஃபஸி சொன்ன மாதிரிதான் தக்க நேரத்தில் அவருடைய நேர காலத்துல அவர் கரெக்டா பண்ணுவார் அப்படின்றத பார்க்கணும். அப்ப ஆண்டவர் அமைதியா இருக்கிறது எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்மள ஒரு பெரிய ஒரு மாற்றுதலுக்கும் ஒரு கொண்டு வரதுக்காக ஆண்டவர் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். சரி, அடுத்து வாசிப்போம். பிரசங்கியில 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம்னா, அவர் ஆண்டவர் அழகா ஒவ்வொரு காரியங்களும் பண்ணி முடிச்சிருக்காரு. அவர் அந்த காலத்துல அந்த நேரத்துல அழகா பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் டைமுக்கு அவருடைய காலத்துல அவர் பண்ணக்கூடிய தேவனா இருக்காரு. அதுக்கு முன்பாக நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ, ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டாரு, ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு, எல்லாம் நம்ம ஜோம் பண்றோம் நடக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற விசுவாசம் அவர் கரெக்டா அந்த நேரத்துல செய்வார். கவலைப்படாது, பொறுமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் தான், பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. எப்படி? ரூத் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். ரூத்துக்கு கல்யாணம் ஆகுது, ரூத்தோட கணவன் இறந்து போறாரு. ரூத் என்ன பண்ற? நவமியோட ஊருக்கு போறாங்க. அங்க அவர் எல்லா இடத்துலயும் ரூத் பொறுமையா இருக்கும்போது ரூத்துக்கு ஒரு மறு வாழ்வு நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையாக அந்த நேரங்கள்ல ஆண்டவர் அதை அழகா தக்க வைக்கிறதுக்கு அந்த பலத்தை செய்வார். சும்மா செய்ய மாட்டாரு. ஆண்டவர் செஞ்சாருன்னா இறங்கி அருமையா செய்யக்கூடிய தேவனா இருக்காரு. ஏன்னா அவர் உங்களுடைய அப்பா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்ப லாசரு இறந்து போயிட்டான்றது அழகா தெரியும். அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சில போய் விஷயத்துல பண்ணியிருக்கலாம். ஆனா அவருக்குன்னு சில நேரங்கள் இருக்கு. அதன் மூலமாக அவருடைய விஷயங்கள் நடக்கும் இந்த மக்கள் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக ஆண்டவர் சில பொறுமையா இருக்கிற விஷயத்த பார்க்கணும். லாசரு இறந்து போய் அதுக்கப்புறமா வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி உயிரோடு எழுப்பினார் அப்படின்ற அந்த கதையை நம்ம பார்க்கிறோம். இது சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது. ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்வதற்கு முன்பாக, ஒரு ஆசீர்வாதம் செய்வதற்கு முன்பாக, ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பாக, உங்கள் வாழ்வில் கண்ணீரை துடைத்து உங்களை உயர்த்துவதற்கு முன்பாக, உங்கள் வேதனை புடுங்கி எறிவதற்கு முன்பாக, எல்லாத்தையும் மாற்றி அவருடைய பிள்ளைகள் சொல்லி அடிச்சு அவர் அதை காட்டுறதுக்கு முன்பாக சில நேரங்கள்ல அவர் பொறுமையா தான் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அந்த பொறுமை தான் இது. உங்க கண்ணீர் மாறும், உங்க வேதனை மாறிடுச்சு, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கார். உங்களை நிறைவாக மகன் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி கர்த்தர் தலையை உயர்த்தக்கூடிய தகப்பன் இந்த இடத்துல அவர் செஞ்சார். பாத்தீங்களா? லாசரு மிகவும் நெருங்கிய நண்பனா இருந்தார் இந்த இடத்துல. ஆனா பொறுமையா நின்று திருப்பி வந்து உயிர் கொடுத்தாண்டவர் பார்க்கணும். இன்றைக்கும் உங்களுடைய செத்த வாழ்க்கையில ஆண்டவர் உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதம் 56ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருதியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. யார் யாரெல்லாம் என் ஜெபம், என் கண்ணீர், என் வேதனை என் கர்த்தருக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சும்மா இருக்கிறது இல்லை brothers and sisters. வசனம் சொல்லுது பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. அது மறக்காது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்கள். என் கண்ணீரை உம்முடைய துரத்தியில் வையும் அப்படின்னு சொன்னது போல அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதற்கு மறவாதபடி தான் பார்த்து கொண்டிருக்கார். தான் பிள்ளை அழுகிறது பார்த்துட்டு இருப்பாரா? உலகத்துல குழந்தை அழுதாவே அம்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனையில் கஷ்டத்தில் இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருப்பாரு கிடையாது. அதுக்கு ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணுவார். அண்ணால் அழுததுக்கு என்ன நடக்குது? சாமுவேல் பிறந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் கண்ணீர் வேஸ்ட் ஆகல. அண்ணாலோட கண்ணீர் ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. ஓகே, என் மக கேட்டா நான் கொடுத்துறேன்னு. அப்போ உங்களோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவரால ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய, நினைவு கொண்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு.
அதனால கர்த்தர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை பதில் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு பின்னாடி அதற்குரிய விஷயத்த நடத்தி கொண்டிருக்கிறார். அந்தந்த காலம் எல்லாமே உடனே டக்குன்னு நடந்துறாரு. அவரோட டைம்ல நடந்தாதான் அது அற்புதமும் அடையாளமா இருக்கும். நன்மைக்கு எதுவா இருக்கும். எல்லாமே நடந்துச்சுன்னா அது நன்மைக்கு எதுவா இருக்காது. அவர் நினைச்ச அவர் கை குழந்தை பிறந்த இடத்துல குழந்தைக்கு பல விஷயம், பல விதமான பணமோ விஷயங்கள், பல சொத்து தான் உடனே கையில கொடுத்தாரு. குழந்தை என்ன பண்ணும்? அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அந்தந்த நேரங்கள்ல அது வளர வளர சில விஷயங்கள் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அது தெரியும். அது என்ன பண்ணணும் அப்படின்றது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தானே அது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அறிந்தவர் என்ன பண்றாரு? அவர் உங்கள் கண்ணீரை அறிந்தவர். அவருக்கு தெரியும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றது. வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமீன். ஆமென். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இன்னைக்கு உங்க கண்ணீரை தேவன் துடைக்கிறார் brothers and sisters. என் கண்ணீரை துடைச்ச அதே தேவன் உங்க கண்ணீரை துடைப்பார். எவ்வளவு அருமையான விஷயம்ல. அப்பா மேல இருக்க நம்பிக்கையில என்னையும் குணமாக்கின தேவன், என்னை சுகப்படுற தேவன், என்னை உயர்த்தின தேவன், நான் ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தின தேவன் அப்படின்னு சொல்ற அதே வார்த்தை எனக்கு செஞ்ச அப்பா உங்களுக்கும் செய்வாரு. இதுதான் விசுவாசம். இதுதான் அன்பு. இதுதான் அப்பா மேல் வச்சிருக்க அந்த விஷயங்கள். இது எப்படி? அவருடைய கண்ணீர் யாவரும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்கினது. கர்த்தர் இந்த காரியங்கள் நமக்காக செய்வார் brothers and sisters. வாசிக்கும் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அது மட்டும் இல்ல, கர்த்தரோட வருகைக்கு சீக்கிரமா இருக்கு. இந்த நேரங்கள்ல 2-3 வருஷமா அவ்வளவுதான், என்னன்னு தெரியாது. அதுக்கு மேல சான்ஸே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட நேரங்கள்ல ஆண்டவர் சொல்ற விஷயம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருப்போம். எந்த நன்மையா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அந்த சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் பற்றி வசனத்தை பற்றி சொல்ற விஷயமா இருக்கும், ஆண்டவர் பற்றி சொல்ற விஷயமா இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுறதா இருக்கலாம், அன்பை காட்டுறதா இருக்கலாம், பொறுமையா இருக்கிறதா இருக்கலாம், ஆவியின் கனியில் இருக்கிற விஷயமா இருக்கலாம். இதுவா தான் சோர்ந்து போகாதீங்க. நாம் தளர்ந்து போகிறது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏன்னா அப்பாவோட வருகை சீக்கிரமா இருக்கனால, ஹார்வெஸ்ட் சீசன் சீக்கிரமா வரனால, அறுப்பின் காலம் சீக்கிரமா வரதுனால அருமையாக அறுக்கிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யோபு 42:10 வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். அப்ப இவ்வளவு நேரம் கர்த்தர் அமைதியான கர்த்தர் ஒவ்வொரு விஷயம் யோபுக்கு காட்டு சொல்லி 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 கடைசி என்ன பண்றாரு? யோபு தான் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணும்போது அதை பார்த்த கர்த்தர் எல்லா சிறையையும் மாற்றி போட்டு யோபை 2வது தனமாக அவர் ஆசீர்வதித்தாண்டது பார்க்கணும். இன்னைக்கு இதேதான் brothers and sisters. அவர் அமைதியா இருக்கிறார், தேவனோட பிரேயர் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு பதிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு அதுக்கு பதிலாக நீங்க ஜெபம் பண்ணீங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். இப்ப ஆண்டவர்கிட்ட எப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஆளு, நமக்கு எரிச்சல உண்டாக்குற ஆளு, நம்ம பிரச்சனை பண்ற ஆளுதான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ண வைக்கிறார், மன்னிக்க வைக்கிறார். ரொம்ப நிறைய விஷயம். அப்ப அவங்கள மன்னிச்சு நீங்க அவங்க ஜெபிச்சு நீங்க ஜெபம் பண்ண உங்களோட சுத்தி இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் மாறும் brothers and sisters. இது ஆண்டவர் நடத்தி பண்றாரு. அப்ப இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களை யாராவது ஊண்டிங்கா பேசியிருந்தாங்களா, உங்களை வேதனைப்படுற மாதிரி குத்தி பேசியிருந்தாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, அவங்க ஆசீர்வதிங்க கர்த்தருக்கு முன்பாக. என்ன உங்க கையில இருந்து அள்ளி கொடுக்க போறீங்க? கிடையாது. அப்புறம் இயேசு கிறிஸ்து உங்க மனசுல முழு மனசோட நீங்க கேட்கும்போது கர்த்தரை செய்வார் அவங்களுக்கு. அதே நேரத்துல உங்களையும் ஒரு ஆசீர்வதிப்பார்ன்றது நம்ம பார்க்கணும். அப்ப யோபுக்கு கொடுத்தது போல உங்களையும் 2 தினமும் ஆசீர்வதிப்பார் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்ப அவருடைய இக்காலத்தில், அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. அப்ப அருமையா ஆண்டவர் வருகை இந்த நேரத்துல ஒப்பிடுதலுக்கு அல்லாவென்று வேண்டுகிறேன்னு சொன்னது போல இந்த டெம்பரவரியா நடக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க பயப்படாமல் பொறுமையா இருந்து ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி எவ்வளவு நம்மளால போராட முடியும் ஒரு பிரச்சனையில, ஒரு போராட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தர் தான் பார்த்துக்க முடியும்னு சொல்லி அப்பாட்ட முழுமையா கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா
அதுக்குதான் என்ன பண்றோம், நம்ம ஆண்டவரோட வருகைக்கு முன்பாக நம்ம தயார்படுத்தி கொள்றதுக்கு முக்கியமான விஷயம். நம்ம சின்ன சின்ன விஷயத்துல போராடி போராடி நம்ம தோத்து நிற்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட முழுமையா விசுவாச்சு அவர் ஒப்படைக்கும் பொழுது பவுலுக்கு என்ன நடந்துச்சு? அவர் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டத்துக்குள்ள போனாரு, ஜெயில தூக்கி போட்டாங்க. இது எல்லா விஷயமும் அவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவரை ஆழமாக கர்த்தரை நம்பி விசுவாசிச்சு அவருடைய வசனங்களை வாசிச்சு அவருக்குள் நடக்கக்கூடிய விஷயமா அவரை கொண்டு போச்சுன்றத பார்க்கிறோம். இந்த கஷ்டம், போராட்டம், பதில் வராத காரணம், ஒவ்வொரு விஷயம் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல அவங்க கொண்டு போகுது சிஸ்டர்ஸ். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கணும். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. சோர்ந்து போக வேணாம். இது எல்லா சீக்கிரத்தில் நடக்க போற விஷயமா இருக்கு. இந்த லேசான உபத்திரத்தை தூக்கி போடுங்க. கர்த்தரோட வருகை சீக்கிரமா இருக்கு. நம்ம ஜெனரேஷன் நம்மளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கண்கூட பார்த்து அவரோட போய் நம்ம சேர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யறார். இந்த வசனங்கள் நம்மளை தூக்கி செல்லும் விசுவாசம் செய்யும் பொழுது. சரி, அப்ப இவ்வளவு விஷயம் நடக்குது. அப்ப இது நான் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பரலோகம் பாக்குதா, என் தேவன் பாக்குறாரா, நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அழகா ரெக்கார்டு புக் போட்டு ரெக்கார்ட் பண்றாரு. வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதுல என்ன வாசிக்கணும், நானே வாசிக்கிற வசனத்தை. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசும்போது கர்த்தர் உற்று கவனிக்க மட்டும் இல்லாம அவங்க பேசுறது, ஒவ்வொரு விஷயம் செய்யறது எல்லாத்தையும் இந்த ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்முடைய கண்ணீர் சங்கீதம் 56:8 சொன்னது போல அங்க எழுதப்படுது, பாதுகாக்கப்படுது, நோட் பண்ணப்படுது. உங்க கண்ணீர் எல்லாம் உங்களோட ஜெபம் ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்த விசேஷம் 5:8 சொல்றது போல உங்க ஜெபங்களும் அங்க எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு நம்மளோட வார்த்தையா இருக்கலாம், நம்ம செய்யற வேலையா இருக்கலாம். வேலை அப்படின்னா உலக பிரகாரம் செய்யற வேலை கிடையாது. ஒருத்தவங்ககிட்ட உங்கள்கிட்ட பசியா ஒருத்தவங்க வந்தாங்க, பசிக்குது ஏதாவது தாங்கன்னா அவங்க நீங்க என்ன பண்றீங்களோ அந்த வேலையா இருக்கலாம். ஒருத்தவங்க உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, அப்ப அவங்கள்ட்ட நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களா, அவங்கள்ட்ட அன்பை காட்டுறீங்களா, ஒருவேளை அந்த வேலையா இருக்கலாம். ஒருத்தவங்களுக்காக இரக்கம் காட்டுற விஷயமா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு கர்த்தருக்குள்ள விசுவாசத்தை காட்டக்கூடிய விஷயமா இருக்கலாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக இதை நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம், உங்களுடைய உண்மையான அன்பா இருக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி எல்லா காரியத்தையும் கொடுத்து அந்தந்த நினைவு புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப பரலோகம் அமைதியா இருக்கு அப்படின்றதுக்கு காரணம், ஆண்டவர் பதில் சொல்ல அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உங்களை வெறுத்துட்டாரு, உங்களை தள்ளி விட்டாருன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் உங்களை நேரம் கேட்ட மாதிரி அவர் பொறுமையா சில விஷயங்களை அவருக்காக பண்ணி கொண்டிருக்காரு. சில குணங்கள் நம்மகிட்ட மாறணும்ன்ற எதிர்பார்க்கிறார். அதன் பின்பு அவரோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லி கொடுக்கிறார். லேட்டா ஆகுது அப்படின்றதுனால அது நடக்காதுன்றது அர்த்தம் கிடையாது. நமக்கு வேணா அது லேட்டா இருக்கலாம். ஆண்டவரோட நேரத்தில் அது சரியான நேரத்துல நடந்து கொண்டிருக்குன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையா இருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கு அப்படின்றது வேஸ்ட் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது நன்மையான விஷயம் தான் அப்படின்றது ஆண்டவர் சாமிக்கிறார். சாரி. அப்ப இவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் இன்னைக்கு காட்டினாரு. இது எல்லாரோட வாழ்க்கையிலும் பைபிள்ல நடந்தவங்களோட வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கலாம். ஆபகுக்கா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யோபா இருக்கட்டும், அன்னாளா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், அவர் முதற்கொண்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி சில போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், இருட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு, தேவ விசுவாசிச்சு அவங்க நடந்தாங்க அப்படின்றத பார்க்கணும் brothers and sisters. அதனால எந்த நேரத்திலையும் என்னோட ஜெபம் வீணா போச்சு, என் ஜெபம் வேஸ்ட், ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு, அவர் சைலண்டா இருக்கிறாரு, ஏன் பதில் கொடுக்க மாட்டாரு, என்னை மறந்துட்டாரா, என்னை ஒதுக்கிட்டாரா அப்படின்னு நீங்க யோசிக்காதபடிக்கு கர்த்தர் என்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, அன்பாக உங்களை பாதுகாத்து உங்களை குறித்தே யோசித்து கொடுக்கக்கூடிய அப்பாவா இருக்காரு இன்னைக்கு காமிக்கிறார் brothers and sisters. ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பான இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலையில் எங்களோடு நீங்க கூட இருக்காங்க நன்றி செலுத்துவோம் பிரார்த்தனை. அப்பா, அங்க ஜாயின் பண்ணிக்க அத்தனை brothers and sisters இயேசு கிறிஸ்துவினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எங்களோட கூட இருந்து அவங்க பலப்படுத்துங்க. இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை அவங்க புரிந்து கொண்டு தன்னுடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் வசனத்தை அவங்களோட
ஜெபத்தை தள்ளிவிடக்கூடியவரா இல்லாதபடிக்கு அவங்களை ஆசீர்வதித்து அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்காக ஒவ்வொரு நேரத்திலும் பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத அவங்க அறிந்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அவங்களோட பேசுங்க. உங்களுடைய மகள் கண்ணீர் வேஸ்ட் ஆகாதபடி அதை நீங்க பாதுகாத்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா. நீங்க அதற்குரிய பலனை நீங்க கொடுத்தீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு பிரேயரை ஜாயின் பண்ண முடியாத யாரா இருந்தாலும் அவங்க இயேசு கிறிஸ்து மூலம் நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்க. எந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய பிரதர்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ் அவங்க போராடி கொண்டுட்டு இருந்தாலும் அத்தனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால விடுதலை கிடைக்கிறது. நோய்கள் தீருது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. எல்லா பிசாசு கட்டளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியே போன கட்டளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிறேன் எங்கப்பா நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.